அத்தியாயம் 3. தாயும் தந்தையும் அவளை சமாதானப்படுத்தி பெண் பார்க்க ஒத்துக்கொள்ள வைக்க தலையால் தண்ணி குடித்தனர். பாட்டி அங்கு நடந்தவைகளை எல்லாம் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தார். அவரை பொறுத்தவரை ஜீவா நல்லவரனாகவே தெரிந்தான். அப்படி இருக்கும்போது இந்த பெண் அடிக்கும் கூத்துகளை எல்லாம் கண்டு மனம் நொந்து போனார். ஒரு பெண்ணை இத்தனை கொஞ்சி கெஞ்சி பெண் பார்க்க ஒத்துக்கொள்ள வைப்பதை இப்பொழுதுதான் பார்க்கிறார் அவர் வாழ்க்கையில். என்ன முடிஞ்சுதா? ஆனாலும் பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ இடம் கொடுக்கக்கூடாதுப்பா என்றார் மகனிடம். அன்னையை முறைத்த சங்கரன் மகள் இதை கேட்டு மீண்டும் மலையேறி விடுவாளோ என்று பயந்தார். மா, நீங்கள் போய் மாத்திரையை போட்டுட்டு படுங்க, சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு நைன்னுக்கிட்டு என்றார் எரிச்சலுடன். பெரும் மனது வைத்து பெண் பார்க்க ஒத்துக்கொண்ட கடுப்புடன் தன் அறைக்கு சென்றவளின் காதில் பாட்டியின் பேச்சு விழ வேகமாக அவர் முன்னே வந்து நின்றவள், கல்யாணம் பண்ணிக்க போகிறது நான், எனக்கு பிடிக்காமல் எதுக்கு ஒத்துக்கணும், அதை சொன்னது தப்பா என்றால் சண்டை போடுவது போல. சிறிதும் அலட்டிக்கொள்ளாமல், இந்த வீட்டில் நீ தான் கல்யாணம் ஆகாதவ, அப்போ உனக்கு தான் பண்ணணும், பின்ன உங்கள் அம்மாவுக்கா பார்க்க முடியும்? சங்கரன் அன்னையை பார்த்து பல்லை கடிக்க ஜானுவோ சங்கரனை முறைத்து கொண்டு நின்றார். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க பாட்டி, எனக்கு பிடிக்காமல் எப்படி ஒத்துக்க முடியும்? உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லு. அவன் பார்க்குற வேலை பிடிக்கல, அவனை பார்த்தாலே பழைய பஞ்சாங்கம் மாதிரி இருக்கான் என்றால் முகத்தை சுருக்கி. வாத்தியார் வேலை எவ்வளவு நல்ல வேலை தெரியுமா? 4 பேரை படிக்க வைக்கிற வேலையில் இருக்கிற தம்பியை இப்படி சொல்கிறியே, ஆளும் உருவமும் தானா முக்கியம்? நான் கூட தான் வயசு காலத்தில் நல்லா இருந்தேன், இப்போ பாரு தோலெல்லாம் சுருங்கி எப்படி இருக்கேன்னு. காலப்போக்கில் அழகு காணாமல் போயிடும், குணமும் அறிவும் தான் இறுதி வரை நிற்கும் என்றார். அவர் சொன்னதை கேட்டு கடுப்பானவள், அவன் நல்லவனும் உங்களுக்கு எப்படி பாட்டி தெரியும்? வாத்தியார் வேலை பார்க்குறவெல்லாம் நல்லவனா என்றாள் இடக்கு மடக்காக. சங்கரனும் ஜானுவும் இருவரின் வாக்குவாதத்தையும் எப்படி நிறுத்துவதென்று தெரியாமல் தடுமாறி நின்றனர். பாட்டியும் பேத்தியும் விடாமல் பேசிக்கொண்டே இருந்தனர். ஒரு கட்டத்தில் அழுத்து போன ஜானகி, அத்தை அவ தான் பேசுகிறானா, நீங்களும் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே என்றார். என்ன பேச விடாமல் செய்ய, அவளை பாரு எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு, உங்களுக்கு இப்போ புரியாது என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்றாள். அவர் சென்று சற்று நேரம் வரை குதித்து முடித்தவள் மறக்காமல் அன்னையின் போனிலிருந்து தனது போனிற்கு ஜீவாவின் படத்தை அனுப்பிவிட்டு சென்றாள். சங்கரனுக்கும் ஜானுவிற்கும் மகளை நினைத்து உள்ளுக்குள் உதறல் எடுத்தாலும் திருமணமானால் சரியாகி விடுவாள் என்று சமாதானப்படுத்தி கொண்டனர். மஞ்சள் கயிறு மேஜிக் அனைத்திற்கும் தீர்வாக அமையும் என்று எண்ணினார்கள். அறைக்குள் நுழைந்தவள் போனை தூக்கி எறிந்துவிட்டு ஆயாசத்துடன் கட்டிலில் விழுந்தாள். கண்களை மூடியவளுக்கு அவனது முகமே வந்து போனது. இது என்ன இம்சை என்று எழுந்தமர்ந்தாள். ஆள் நல்லாத்தான் இருக்கான், ஆனால் என்ன இப்படி அப்பாக்கள் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கான், ஒரு மாடர்ன் லுக்கே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அறிமுகப்படுத்தினா ஓட்டி தள்ளிடுவாங்க, பேர் வேற ஜீவானந்தம், அதை சொல்லி முடிக்கவே அரை நாள் ஆகும் போல இருக்கு என்று மனதிற்குள் தாளித்து கொண்டிருந்தாள். அவளது கைகளோ கீழே கிடந்த மொபைலை எடுத்து அவனது படத்தை திறந்திருந்தது. சற்று நேரம் அவளது விழிகள் படத்திலேயே நிலைக்க, ஜீன்ஸ் எல்லாம் போட்டால் அசத்தலாக தான் இருப்பான், இந்த ஹேர் ஸ்டைலை மாற்றினா கொஞ்சம் செமையாகத்தான் இருப்பான், கல்யாணத்துக்கு பிறகு நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிட வேண்டியது தான் என்று எண்ணியவளின் மனம் திடுக்கிட்டது. இவ்வளவு நேரம் அவனை பிடிக்கவில்லை என்று குதித்தது என்ன? இப்பொழுது மனம் போகும் திசை எங்கே? தனக்கு அவனை பிடித்திருக்கிறது என்பதை அந்த நிமிடம் உணர்ந்தாள். அவளது மனமோ இடித்தது. நல்ல வேளை பொண்ணு பார்க்க ஒத்துக்கிட்டது நல்லது என்றது. அவளது விழிகளோ அலைபேசியின் தொடுதிரையை கண்சுமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தது. அத்தனை நேரம் இருந்த ஒரு பதட்டமோ அலுப்போ காணாமல் போனது. இனம் புரியாத உணர்வு வந்தமர்ந்து கொண்டது. என்ன நடந்தாலும் சரி, இவனோடு வாழ்க்கை அமைய வேண்டும் என்கிற எண்ணமும் சூழ்ந்து கொண்டது. அதே மனநிலையுடன் கண்களை மூடினாள். இருவரது மனநிலையும் அடுத்தவரை தேடிச் சென்றது. ஆனால் அவள் மனதில் மட்டும் அவன் மீதான முரண்பாடுகள் இருந்தது என்றாலும் அதையும் மீறி அவனிடம் சென்றது. மறுநாள் காலை எழும்போதே மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தான் ஜீவா. சீக்கிரமே குளித்து முடித்து வந்தவன் அன்னையிடம் சென்று, எப்போ பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லுங்க, நான் லீவ் எழுதி கொடுத்துட்றேன் என்றான். மும்மரமாக இட்லி ஊற்றி கொண்டிருந்தவர் மனதிற்குள், என் பிள்ளைக்கு பேய் அடிச்சிருச்சு, ஃபோட்டோவை பார்த்ததுக்கே இந்த கதினா நேராக பார்த்தா என்று எண்ணி பயந்து போனார். அவனோ விடாது, மா இனியா வீட்டில் பேசிருங்கம்மா, பேசிட்டு என்கிட்ட சொல்லுங்க என்று கூறிவிட்டு நகர்ந்தான்.
வேலை செய்து கொண்டிருந்த கை அப்படியே அந்தரத்தில் நிற்க, என்னது இனியாவா? பெத்த அம்மா பேரையே அடிக்கடி மறக்கிறவனுக்கு நேற்று ஃபோட்டோவில் பார்த்த பெண்ணோட பேரை ஞாபகம் வச்சிருக்கானா என்று ஷாக்காகி நின்றார். சிவசு மனைவி சொல்லி சென்ற வேலையை மும்முரமாக பார்த்து கொண்டிருந்தார். ஹாலில் இருந்த டிவி ஸ்டாண்டு மற்றும் சோஃபா அனைத்தையும் ஈரத்துணி போட்டு துடைத்து கொண்டிருந்தார். தந்தையின் அருகில் சென்றவன், என்னப்பா இன்னைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை ஆகணுமா? இவ்வளவு சின்சியராக வேலை நடக்குது என்றான் கிண்டலாக. அவரும் மெல்லிய குரலில், பொண்ணு பார்க்க புது ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்டிருக்கேன்டா என்றார். தந்தையை கிண்டலாக பார்த்து, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல என்று கேட்டுவிட்டு பார்க்கிங்கிற்கு சென்று விட்டான். பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவன் எதிரே இருந்த பால்கனியில் தெரிந்த முகத்தை கண்டதும் நேருக்கு நேர் பார்த்து வைத்தான். அந்த பெண்ணிற்கு பல நாட்களாக ஜீவாவின் மீது ஈர்ப்பு. அவளை அவன் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான். ஆனால் இன்றோ இனியாவின் பக்கத்தில் நீ எல்லாம் வர முடியுமா என்கிற தோரணையில் பார்த்து வைத்தான். அந்த பெண்ணிற்கோ அவன் நிமிர்ந்து பார்த்ததைக் கண்டு மகிழ்ந்து போய் நின்றது. அவனது மனசாட்சியோ, டேய் நீ இன்னும் பொண்ணே பார்க்கல, அதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அலப்பற பண்ணுற என்று காரி துப்பியது. அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மனதில் இனியாவுடன் டூயட் பாடிக்கொண்டே சென்றான். அவள் பேசியது மட்டும் அவனுக்கு தெரிந்தால் அவனது மனநிலைக்கு முற்றிலும் மாறாக அவள் இருந்தாள். எழுந்ததுமே அத்தனை கோபம், தன்மீதே எரிச்சலாக இருந்தது. இத்தனை வருடங்களாக கண்ட கனவெல்லாம் தனது நாயகன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணியதெல்லாம் மாறி இப்படி ஒருவனை கொண்டு வந்து நிறுத்திய பெற்றவர்கள் மீது திரும்பியது. ஒரு புறம் தான் நினைப்பது போல் அவன் மாறினால் நன்றாக இருப்பான் என்றும் தோன்றியது. தனது கோபத்தை எல்லாம் பெற்றவர்கள் மீது காட்டிவிட்டு சுனாமி போல கிளம்பி வேலைக்கு சென்றாள். ஏய் இனி என்னடா ரொம்ப டல்லாக இருக்க என்று கேட்ட தோழியை பார்த்து சோர்வாக புன்னகைத்தாள். கேஃபிடீரியாவுக்கு போலாமா சிவோ? இனியாவின் கையை பிடித்து எழுப்பிய சிவானி, கம் பேபி, இன்னைக்கு என்ன ஃப்யூஸ் போன பல்பு மாதிரி இருக்க என்று கேட்டு இழுத்து கொண்டு சென்றாள். கேஃபிடீரியா சென்று காஃபியை வாங்கி கொண்டு எதிரெதிரே அமர்ந்தவர்கள் சற்று நேரம் வரை அமைதியாக இருந்தனர். அவளாக மனதில் உள்ளதை பகிர்ந்து கொள்வாள் என்று பார்த்தவள் பொறுமையை இழந்து, என்னடா உன் பிரச்சனை என்ன இவ்வளோ டல்லாக இருக்க என்றாள். அவள் கேட்டதுதான் தாமதம். முதல் நாள் வீட்டில் நடந்த அனைத்தையும் கூறி முடித்தாள். நீயே சொல்லு சிவு, காலேஜ் லெக்சரர் எனக்கு செட் ஆவானா? ஏன் இனி, அவனும் மனுஷன்தானே, காலேஜில் வேலை பார்ப்பது அவன் தொழில், இதில் என்ன இருக்குது என்றால் புரியாமல். நீ பிரச்சனையை புரிஞ்சுக்கல சிவு. போன ஜென்ரேஷன் ஆளு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான். ஓ, அதுதான் உன் பிரச்சனையா? நோ ப்ராப்ளம், கல்யாணம் ஆனதும் அப்படியே உன் டேஸ்ட்டுக்கு மாற்றிடு. மாறுவானா சிவு? அவனை பார்த்தா சீரியஸான ஆளாக தெரிகிறான் என்றாள் கவலையாக. அவளை கூர்ந்து பார்த்தவள், முதல்ல என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? என்றாள் தலையை தாழ்த்தி கொண்டு. அவளது தோளில் தட்டியவள், அப்போ ப்ராப்ளம் முடிஞ்சது, இந்த மாதிரி பசங்க தான் நமக்கு எப்போவுமே அடங்கி இருப்பாங்க என்றாள். அப்படியா? நான் சொல்கிறத கேட்பானா சிவு? அப்படின்னா இவன் ஓகே தான். நீ வேணா அவன் நம்பர் வாங்கி பேசிப்பார். பொண்ணு பார்த்துட்டு போனதும் அதில் தெரிஞ்சிடும் ஆள் எப்படின்னு. வாவ், இது நல்ல ஐடியாவாக இருக்கே என்று கட்டிக்கொண்டாள். தனக்கு பின்னே நடக்கும் சதியை அறியாது உல்லாசமாக சுற்றி கொண்டிருந்தான் ஜீவா.